ஹலோ எவ்ரிவன், கெமிக்கல் பாண்டிங் பேஸ் பண்ண பிவைக்யூ பார்த்துட்டு வரோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th கொஸ்டின். ஆல்ரெடி ஒரு 11 பிவைக்யூ வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் கெமிக்கல் பாண்டிங் பிவைக்யூ அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் அந்த கொஸ்டின்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஷினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்து கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க இந்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். as per the VSEPR theory, shape of SO3 2- CO3 2- and BrF4- are respectively in கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்டெப் ஒவ்வொன்றா, அதாவது ஒவ்வொரு கம்பவுண்டாக வந்து நான் சால்வ் பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைட் பை சைட் வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். SO3 2-. ஓகே, செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா CO3 2-, BrF4-. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்? ஷேப் கண்டுபிடிக்கணும். ஒரு மாலிகுல்க்கோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மெட்டல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே சென்ட்ரல் மெட்டல் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர். நெக்ஸ்ட்டு வந்து சல்ஃபரோட வேலன்சி கண்டுபிடிக்கணும். சல்ஃபரோட வேலன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 கண்டுபிடிச்சாச்சுங்களா? இப்போது நமக்கு கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் ஆக்சிஜனாக இருந்தால், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆக்சிஜன் காம்பவுண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2- அல்லது 1- அந்த மாதிரி கொடுத்துரு, இல்லை 3- அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. அப்போது அதில் 2 ஆக்சிஜன் மேலே மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் வர மாதிரி போடணும். அதாவது ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேலே மைனஸ். இப்போ 2- 2 ஆக்சிஜன் மேலே 2- அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஆஸ் யூஷுவல் டபுள் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2- அப்படின்னு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு ஆக்சிஜனுமே கண்டிப்பாக டபுள் பாண்டை தாங்க ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்களேன், இப்போ வந்து 3 ஆக்சிஜன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆக்சிஜனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், ஒரு லோன் பேர் ஆஃப் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டெரிக் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். ஓகேங்களா? பாண்ட் பேர் எத்தனை இருக்குது? ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, மொத்தம் 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ 3 பாண்ட் பேர். எத்தனை லோன் பேர் இருக்குது? ஒரு லோன் பேர். ஸோ ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு 4. ஸ்டெரிக் நம்பர் 4 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஜாமெட்ரி வரும் அப்படின்னா டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி வரும். என்ன ஷேப் வரும்? அதாவது பாண்ட் பேரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்போ 1 2 3, அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, இதோட ஷேப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் வந்து சென்ட்ரலாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இல்லைங்களா? இப்போ வந்து பாருங்களேன், இந்த மாதிரி பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். அதாவது ட்ரைகோனல் பிரமிடல். ஓகேங்களா? ஃபஸ்ட்டுக்கு என்னது? ட்ரைகோனல். 3 இருக்குது பார்த்தீங்களா? 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ 3 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ ட்ரைகோனல் பிரமிடல் ஷேப்பில் இருக்குது ஃபஸ்ட் ஒன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா CO3 2-. ஓகேங்களா? சென்ட்ரல் ஆட்டம் கார்பன். ஓகேங்களா? கார்பனோட வேலன்சி 4. ஸோ 4. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து 3 ஆக்சிஜன் இருக்குது, அதுக்கு மேலே 2- இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஆக்சிஜனுக்கு மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற ஒரு ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி பாண்ட் பண்ணும். அதாவது சென்ட்ரலில் இப்போ வந்து இதோட ஸ்டெரிக் நம்பர் கண்டுபிடிங்களேன். ஸ்டெரிக் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேருங்களா? இப்போ பாண்ட் பேர் எத்தனை இருக்குது? 1 2 3, 3 சிக்மா. ஓகேங்களா? லோன் பேர் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகேங்களா? அப்போ 3. ஸ்டெரிக் நம்பர் 3 அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ட்ரைகோனல் பிளேனார். ஓகேங்களா? ட்ரைகோனல் பிளேனார், அதாவது sp2 ஹைப்ரிடைசேஷன். ட்ரைகோனல் பிரமிடுங்கும்போது sp3 ஹைப்ரிடைசேஷன். ஓகேங்களா? அதாவது இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்டரில் வந்து கார்பன் ஆட்டம் இருக்குங்களா, 2 ஆக்சிஜன், O-,
டபுள் பாண்ட் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரைகோனல் பிளேனார் அப்படிங்கிறது தான் வந்து CO3 2- ஷேப்பு ஓகேங்களா. BrF4 இப்போ Br அப்படிங்கும்போது ஹாலஜன் ஃபேமிலி. பிஆரோட வேலன்சி 7 ஓகேங்களா. ஸோ 7 எலக்ட்ரானை அதை சுற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நெகட்டிவ் மைனஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாவே நம்ம ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூரின்ங்கிறது வந்து கண்டிப்பாக சிங்கிள் பாண்டை தாங்க ஃபார்ம் பண்ணும். அதாவது எல்லா ஹாலஜனுமே ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணி சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். ஸோ 4F அதை நம்ம எழுதியாச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 2 லோன் பேர் இருக்குது ஓகேங்களா. அப்போது Br அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரலில் இருக்குது. இதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எத்தனை ஸ்டெரிக் நம்பர் வந்து பாருங்களா, ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு நமக்கு என்னது பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர். எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, 4 ஃப்ளூரின். ஸோ 4 பாண்ட் பேர். எவ்வளோ லோன் பேர், 2 லோன் பேர். ஸோ ஸ்டெரிக் நம்பர் 6. ஸ்டெரிக் நம்பர் 6 அப்படிங்கும்போது ஆக்டாஹீட்ரலுங்களா, ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி ஓகே. ஸோ ஷேப் என்ன வரும், ஸ்கொயர் பிளேனார். ஆக்டாஹீட்ரல் ஜாமெட்ரி ஷேப்பு ஸ்கொயர் பிளேனர் ஓகேங்களா. இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் போன வீடியோவில் அந்த டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது வந்து CSIR 2020 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் வந்து பாருங்களேன். அதாவது ஃபஸ்ட்டுக்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ட்ரைகோனல் பிரமிடல் கிடச்சிருக்கு. ஸோ ட்ரைகோனல் பிரமிடல் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி ஆப்ஷன் ஏல தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அண்ட் டிஏ வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரைகோனல் பிளேனார் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஃபஸ்ட்டுக்கு ட்ரைகோனல் பிரமிடல், ட்ரைகோனல் பிளேனார், ட்ரைகோனல் பிளேனார் ஓகேங்களா. இப்போ வந்து லாஸ்ட்டாக நமக்கு என்ன கிடச்சிருந்துச்சு, இந்த BrF4 வந்து ஸ்கொயர் பிளேனார் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ ஸ்கொயர் பிளேனார். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா. உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.